ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கை. எங்க இருக்க இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ் நம்ம நேற்றைய மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி நம்மளோட டெலகிராம் சேனல்ல நாம ஷேர் பண்ணியிருந்த லெவல்ஸ், அந்த லெவல்ஸ் எப்படி வேலை செஞ்சிருக்கு, லெவல்ஸ் தாண்டி நம்ம சொல்லியிருந்த விஷயங்கள் நடந்திருக்கா இல்லையா அப்படின்றத பாருங்க. மார்க்கெட் ஓப்பன் பிரைஸ் 23,482 அங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நாம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் 600க்கு கீழே இருக்கிறதே கீழே போகதான் வாய்ப்பு அப்படின்றத சொல்லியிருந்தோம். 600 அப்படின்றது வெள்ளிக்கிழமையோட லோ அப்படின்றது 23,610 இருக்கு. 600 அந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே இருக்கிறதே தொடர்ந்து கீழே போகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். மார்க்கெட் ஓப்பன் பிரைஸ் 482 அங்க இருந்து ஓப்பன்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட் அப்படின்ற ரேஞ்சை கவர் பண்ணியாச்சு. ஒரு 165 பாயிண்ட் பக்கம் ஓப்பன்ல இருந்து லோ அப்படின்றது செட் ஆயிடுச்சு. காலையில ஓப்பன் ஹை அப்படின்றத கொடுத்துட்டாங்க. ஓப்பனுக்கும் ஹைக்கும் ஒரு 10 பாயிண்ட் தான் டிஃப்ரெண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணி கீழே வந்தவங்க ஒரு 150 பாயிண்ட்ல ஒரு நாளோட ரேஞ்சை கவர் பண்ணியாச்சு. ரேஞ்சை கவர் பண்ணிட்டு அங்கிருந்து ஒரு ரிவர்சல் நாம எதிர்பார்த்திருந்தது 600க்கு கீழே இருந்தா கீழே போகக்கூடிய வாய்ப்பு. ஸோ இந்த S1க்கு கீழவே தான் இருந்திருக்கணும். ஆனா S1 ரேஞ்சில் ஒரு ரிஜெக்ஷன் கிடைச்சிட்டு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் பிரைஸ்ல சப்போர்ட் எடுத்தவங்க தொடர்ந்து ஒரு அப்சைட்ல மூவ்மெண்ட், நல்ல ஒரு மூவ்மெண்ட் அப்படின்றது வந்துருச்சு. கிட்டத்தட்ட 23,700 அந்த ரேஞ்ச் வரையுமே ஸ்பாட்டை எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஒரு மார்க்கெட்டோட ரேஞ்ச் அப்படின்றது எப்பவுமே ஓப்பன் பிரைஸ் என்ன, ஓப்பன்ல இருந்து தான் ஒரு மார்க்கெட்டோட ரேஞ்ச் அப்படின்றது முடிவாகும். ரேஞ்ச் அப்படின்னா ஹை டு லோ இருக்கிற டிஸ்டன்ஸ் தான். இந்த ஹை டு லோ இருக்கிற டிஸ்டன்ஸ் ஓப்பனை பிரேக் பண்ணாதான் ஏதோ ஒரு பக்கம் போக முடியும். புது புது ஹை கொடுக்கணும் அப்படின்னா ஓப்பனுக்கு மேல இருந்தா தான் புது புது ஹை கொடுக்க முடியும். ஓப்பனுக்கு கீழே இருந்தா தான் புது புது லோ அப்படின்றத கொடுக்க முடியும். அப்போ ப்ராபபிலிட்டி என்ன, மார்க்கெட் இப்ப ஸ்பாட் எங்க இருக்கு, ஸ்பாட் அப்படின்றது 50 கம்பெனியோட ஆவரேஜ். இது கூடவே ஆப்ஷன்ஸோட பிரீமியம் என்ன சொல்லுது இப்படின்ற எல்லா விஷயத்தையும் நீங்க சேர்த்து வச்சு பாத்தீங்க அப்படின்னா இந்த 50 கம்பெனியோட ஆவரேஜ் எப்படி ரன் ஆகுது, இதோட இந்த இண்டெக்ஸோட ஆப்ஷன்ஸ் பிரைஸ் எப்படி ரன் ஆகுது, எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஸ்ட்ரைக்குகள் போட்டி போட்டிருக்காங்க எப்படின்றத நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா மார்க்கெட் அடுத்தடுத்து என்ன நடக்க வாய்ப்பு. இப்போ புட் சைட்ல ஏதாவது ஒரு ஸ்ட்ரைக்ல ஓப்பன் ஹை அப்படின்றது இருந்திருக்கா அப்படின்றது பாருங்க. ஒரு ஸ்ட்ரைக்ல ஓப்பன் ஹை அப்படின்னு இருக்கிற பட்சத்துல எப்படி அதால தொடர்ந்து மார்க்கெட்டை அதோட டைரக்ஷன்ல எடுத்துட்டு போக முடியும் அப்படின்றத பாருங்க. இது நான் சொல்ற இன்னைக்கு ஒரு நாள் பார்த்துட்டு விட்டுறாதீங்க. ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்த்து வச்சு பாருங்க. அப்போ மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்ன நடக்க வாய்ப்பு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் உங்களால தொடர்ந்து புரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இணை உணர் லெவல்ஸ் என்ன, ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படின்றத பார்ப்போம். அதை தாண்டி இன்னைக்கு எக்ஸ்பைரி டே என்ன நடக்க வாய்ப்பு அப்படின்றதெல்லாம் அடுத்து நம்ம பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு உணர் லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 23,781, 23,706, 23,550, 23,468. இதுதான் நம்ம இன்னைக்கு லெவல்ஸாக எடுத்திருக்கோம். இந்த லெவல்ஸை தாண்டி மார்க்கெட் அப்படின்றது ஆப்ஷன்ஸ் பிரீமியத்தை பொறுத்த வரையும் இன்னமும் ஒரு ஹை போறது ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கல. ஸோ முதல் நாளோட ஹை, நேத்தோட ஹை நமக்கு 700 பக்கத்துல இருக்கு. க்ளோசிங் அப்படின்றது 650 பக்கத்துல இருக்கு. ஸோ ஓப்பன் எங்க கிடைக்குது, ஓப்பனுக்கு அபோவ் ட்ரேட் ஆகிறாங்களா பிலோ ட்ரேட் ஆகிறாங்களா அப்படின்றது முக்கியம். அடுத்த ரெசிஸ்டன்ட் நமக்கு சார்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமையோட ஹை 23,840 அந்த ரேஞ்சில் இருக்கு. இங்க என்ன நடக்குது அப்படின்றத வாட்ச் பண்ணுங்க. இதுக்கடுத்து தொடர்ந்து கீழே போகணும், ஒரு ரிவர்சல் அப்படின்றது கிடைக்கணும் அப்படின்னா இந்த 23,500 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே நின்று பிரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிற பட்சத்துல மார்க்கெட் தொடர்ந்து ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் அப்படின்றது கிரியேட் ஆகக்கூடிய வாய்ப்பு இங்க தெரியுது. என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். மார்க்கெட் இப்போ க்ளோஸ் ப்ரைஸும் நேற்று ஹையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பக்கத்துல தான் இருக்கு. ஸோ ஹைக்கு பக்கத்துல ஓப்பன் ஆகி அந்த ஓப்பன் ப்ரைஸை சஸ்டெயின் பண்றாங்களா இல்லையா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமா தேவைப்படுது.
உங்களுக்கு இத ஆப்ஷன்ஸோட பிரீமியத்துல எந்த மாரி பார்க்கலாம் அப்படின்னா, எந்த ஸ்ட்ரைக்ல கால் புட் 2 பேரோட பிரைஸும் சமமா இருக்கு. சமமா இருந்த பிரைஸ் எந்த மாரி மாறுது அப்படின்ற விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. ஒருத்தவனோட லோக்கு கீழ யார் ட்ரேட் ஆகுறா, ஒருத்தவனோட ஹைக்கு மேல யார் ட்ரேட் ஆகுறா, இப்படின்ற விஷயத்த தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஆப்போனன்ட்ட வின் பண்ணா மட்டும் தான் இங்க மார்க்கெட்ல அடுத்தடுத்த மூவ்மெண்ட் அப்படின்றது கிடைக்கும். அடுத்த மூவ்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்னாவே, ஆப்போனன்ட்ட என்ன நடந்தா வின் பண்ண முடியும் அப்படின்ற அந்த லாஜிக்குங்கள மட்டும் புரிஞ்சு ட்ரேட் பண்ணுங்க. நீங்க ஒரு விஷயத்த தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். மார்க்கெட்ல எப்பவுமே ஒரு ரீட்டெயில் ட்ரேடர் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா, அவங்க ஒரு சிஸ்டத்த எடுத்து அந்த சிஸ்டத்த தொடர்ந்து அவங்க ஃபாலோ பண்ணணும். இன்னைக்கு ஒரு செட்டப், நாளைக்கு ஒரு செட்டப் அப்படின்ற மாதிரி இல்லாம, அதிகப்படியான நாட்கள் எந்த செட்டப் வேலை செய்யுது? அப்ப அந்த செட்டப்ல வின்னிங் ப்ராபபிலிட்டி எப்படி இருக்கு? நாம எங்க எந்த நேரத்துல என்ட்ரி எடுக்கணும்? இப்படின்ற விஷயங்கள புரிஞ்சு ட்ரேட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க மார்க்கெட்ல கவனிக்கிற விஷயங்கள நோட் பேனா எடுத்து டைரியில எழுதுங்க. ஒரு நோட்ல எழுதுங்க. எழுதிட்டே வந்தீங்க அப்படின்னா தான் மார்க்கெட் உங்களுக்கு புரியவே ஆரம்பிக்கும். அத தொடர்ந்து செய்யுங்க. எப்பவுமே ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் அப்படின்ற இடத்துக்கு போகாதீங்க. எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்ற இடத்துக்கு மட்டும் போயிடாதீங்க. அன்னைக்கு தான் நீங்க லாஸ் சந்திக்கக்கூடிய வாய்ப்பா மாறும். ஓகே. சரி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ற உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க் யூ. பாய்.